ஒரு சூப்பரான இந்த ரைனி சீசன் வின்டர் சீசனுக்கு ஏத்த ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். அது என்னன்னா நாட்டுக்கோழி சூப்பு. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். அதுக்காக நான் ஒரு நாட்டுக்கோழி வாங்கினேன். அந்த நாட்டுக்கோழியில் உள்ள சதையெல்லாம் எடுத்து குழம்பு வச்சுட்டு எலும்பெல்லாம் எடுத்து சூப்பு வைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம். இந்த சூப்புக்கு மிளகு ரொம்ப முக்கியம், அதனால நிறையவே மிளகு போட்டுக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். இதில் காரம் தான் முக்கியமானது. மிளகு சாப்பிட்டாதான் சூப்புக்கே மிளகு போட்டாதான் அழகு. இது லைட்டாக வறுத்துக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்ததை நான் அம்மியில தான் அரைக்க போறேன். அரைச்சி பொடியா போறேன். அரைச்சாச்சு. நம்ம வச்ச மசாலா எல்லாம் அரைஞ்சிருச்சு. ஏன் நம்ம இப்படி பொடி பண்ணி அரைக்கிறதுனா, பொடியே எல்லாருக்கிட்டையும் இருக்கும், மல்லிப்பொடி சீரகப்பெல்லாம் கூட இருக்கும். ஆனால் இப்படி வறுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வறுத்து அம்மியில் வச்சு அரைச்சேன். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். காஞ்சதும் கொஞ்சமா எண்ணெய், கிராம்பு, ஏலக்காய் 2, பட்டை, கொஞ்சமா சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நறுக்குனா ஒரு வெங்காயம். இந்த சீசன்ல அதிகமா சளி பிடிக்கும் எல்லாருக்குமே, பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாரும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சூப்பு, நாட்டுக்கோழியில சூப்பு வச்சு குடிச்சோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் பசங்களுக்குலாம் தொண்டெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. அதனால சரி நாட்டுக்கோழி வாங்கி இந்த மாதிரி எலும்பெல்லாம் எடுத்து சூப்பு வைக்கலாம் அப்படின்னு தான் வாங்கினது. நான் எடுத்து வச்சிருக்க எலும்புக்கெல்லாம் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாயை உடைச்சு போட்டுக்கிட்டேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள், சூப்புக்கு எப்பயுமே நம்ம எலும்பு தான் போடணும். அதுவும் நாட்டுக்கோழியில செஞ்சா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நாட்டுக்கோழி எலும்பு தான் இது. இந்த மாதிரி எலும்பு இருக்கிறத தான் நம்ம எடுத்து வச்சு சூப்பு எப்பயுமே செய்யணும். இப்ப இதையும் இதுல நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளீன் பண்ணி கழுவி தான் வச்சிருக்கேன். இந்த எலும்புக்கு நான் 1.5 சொம்பு அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதுல போட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தா போதும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா இதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். இந்த சிக்கன்ல உப்பு சேர்றதுக்காக இப்ப நம்ம உப்பு கொஞ்சம் சேர்ப்போம், தேவைக்கேற்ப. மசாலாலாம் சேர்க்கவும் பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை போட்டு தூவிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்க, சிக்கன்லாம் நல்லா சூப்பரா வெந்திருக்கு. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குருவோம். கொஞ்சமா நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்மளோட அருமையான நாட்டுக்கோழி சூப்பு ரெடி. இந்த காலத்துக்கு இந்த சூப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வயதினருமே இந்த சூப்பை சாப்பிட்லாம். சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.